வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் செய்தி உலகையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் ஒன்று. சமூக ஊடகங்களில் பரவியிருக்கும் தகவலின்படி மக்காவில் 125 கிலோமீட்டர் நீளமுள்ள தங்கச் சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது. இந்த செய்தி பலரையும் உற்சாகத்திலும் சிலரை குழப்பத்திலும் ஆழ்த்தியுள்ளது. ஆனால் நண்பர்களே, இது முழுமையான உண்மையா அல்லது ஒரு தவறான தகவலா? அதை நம்மை சுற்றியுள்ள ஆதாரங்களோடு நிதானமாக பார்ப்போம். சவுதி அரேபியா எனாலே உலகின் மிகப்பெரிய எண்ணெய் வளம் கொண்ட நாடாக அனைவரும் அறிந்திருப்போம். ஆனால் அந்த நாடு தற்போது தனது பொருளாதாரத்தை பல துறைகளில் விரிவாக்க முயற்சி செய்து வருகிறது. அதில் முக்கியமான பங்கு வகிப்பது தங்கச் சுரங்கத் தொழில். சவுதி அரசாங்கத்தின் ஒரு முக்கிய நிறுவனம்தான் மாடன் சவுதி அரேபியன் மைனிங் கம்பெனி. இந்நிறுவனம் ஏற்கனவே பல தங்கச் சுரங்க திட்டங்களை நடத்தி வருகிறது. அதில் மிகப்பெரியதும் முக்கியமானதும் மன்சூரா மசாகா என்ற திட்டம். இது மக்கா மண்டலத்தில் அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் சுமார் 2.5 லட்சம் அவுன்ஸ் தங்கத்தை உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட இந்த சுரங்கம் சவுதி நாட்டின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்காற்றுகிறது. 2023 டிசம்பரில் மாடன் நிறுவனம் ஒரு பெரிய அறிவிப்பு வெளியிட்டது. அவர்கள் தெரிவித்தது என்னவென்றால், மன்சூரா மசாரா திட்டத்தின் தெற்கு பகுதியில் சுமார் 100 கிலோமீட்டர் நீளமுள்ள புவியியல் வளப்பகுதியில் தங்க வளம் இருப்பதற்கான சாத்தியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் பெரிய விஷயம். ஏனெனில் 100 கிலோமீட்டர் என்பது மிகப்பெரிய பரப்பளவு. அதற்குள் பல்வேறு இடங்களில் தங்கத் தடங்கள் இருக்கக்கூடும். இது சவுதி அரேபியாவுக்கு புதிய பொருளாதார வாய்ப்புகளை திறக்கும். ஆனால் இங்கேதான் சிக்கல் வருகிறது. சில ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதள பக்கங்கள் இதை தவறாக விளக்கின. மக்காவில் 125 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரே பெரிய தங்கச் சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொல்லத் தொடங்கின. இது உண்மையல்ல. உண்மையில் மாடன் நிறுவனம் சொன்னது ஒரே நீண்ட சுரங்கம் அல்ல, ஆனால் தங்கம் கிடைக்கக்கூடிய புவியியல் வளப்பகுதிதான். நண்பர்களே, இது போன்ற தவறான விளக்கங்கள் சமூக ஊடகங்களில் விரைவாக வைரலாகிவிடுகிறது. அதில் ஆச்சரியமில்லை. 125 கிலோமீட்டர் நீளமுள்ள தங்கச் சுரங்கம் என்ற வாக்கியம் கேட்கும் போதே அதிசயமாக தோன்றுகிறது. ஆனால் நம்மால் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு புவியியல் வளப்பகுதினா என்ன? அது ஒரு நீண்ட பகுதியாக இருக்கும். அங்கு பல சுரங்கங்கள் அமைக்கப்படலாம். அவை அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. மாடன் நிறுவனம் சொல்வது அந்த 100 கிலோமீட்டர் வளப்பகுதியில் தங்கத் தடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அங்கு எதிர்காலத்தில் பல சுரங்கங்கள் திறக்கப்படலாம் என்பதுதான். ஆனால் சமூக ஊடகங்களில் அது ஒரே ஒரு 125 கிலோமீட்டர் நீளமான சுரங்கம் என்று சொல்லப்பட்டதால் தவறான புரிதல் ஏற்பட்டது. ஆகையால் நண்பர்களே, சமூக ஊடகங்களில் பரவியிருக்கும் ஒவ்வொரு செய்தியையும் நம்புவதற்கு முன் அதன் உண்மையை சரிபார்க்க வேண்டும். உண்மையான தகவல் என்னவென்றால், மாடன் நிறுவனம் மக்கா மண்டலத்தில் 100 கிலோமீட்டர் வளப்பகுதியில் தங்க வளம் இருப்பதை கண்டறிந்துள்ளது. அது சவுதி அரேபியாவின் பொருளாதாரத்துக்கு பெரிய பலன் தரும். ஆனால் அது 125 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரே சுரங்கம் அல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை அறிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் அன்பும் ஆதரவும் தான் எங்கள் போன்ற புதிய யூடியூபர்ஸ்க்கு மிகப்பெரிய உற்சாகம். உங்க ஒவ்வொரு லைக்குமும் ஒவ்வொரு கமெண்ட்டுமும் எங்களுக்கு புதிய வீடியோக்களை உருவாக்க ஊக்கமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி.